ஆஸ் பர் த ரூல்ஸ் இனிமேல் இந்த படத்துக்கு என்ன நடக்கலாம்? இப்போ என்னென்ன இப்போ வந்து இது வந்து ஈசி கமிட்டியினுடைய இது முடிப்பு. ஆனால் ஈசி வந்து ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. தக்சாரில் வந்து அடிப்படையாக வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் மாதிரி அல்லது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் மாதிரி. இதில் ஒரு கிரிமினல் கேஸ்னாக்கா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் தான் அதான் பேசிக் கோர்ட். அது மாதிரி இந்த பேசிக்கை வந்து இந்த இது பார்த்துருச்சு, ஈசி கமிட்டி பார்த்துருச்சு. அவங்க வந்து ஒரு ஒப்பீனியன் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கட்சியிலுமே வந்து நல்ல கொஞ்சம் மெச்சூர்டான பேலன்ஸ்டா பாக்குறவங்க இருக்காங்க. அதே மாதிரி ஒண்ணுமே தெரியாம, அதாவது வந்து இது ஒரு சினிமா பாக்குறது கிடையாது. ரொம்ப பேருக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கு. கமிட்டி அதிகாரி அதெல்லாம் தீர்மானிக்கலாம். இப்போ இவர் சொல்ற ஒரு ஒப்பீனியன் இருக்கு இல்லையா, அந்த ஒப்பீனியன் கூட ஸ்ட்ராங்னு அவர் ஃபீல் பண்ணாருனாக்கா அவர் ரெஃபர் பண்ணலாம். இதுக்கு எல்லாத்துக்கும் ப்ரொவிஷன் இருக்கு. ஆனா இது மாதிரியான ப்ரொவிஷன் இல்ல. ஒரு மெம்பர் உள்ள இருந்துட்டு அங்க ஒத்துக்கிட்டு வெளியே போயிட்டு இல்ல நான் அங்க பேசாம வந்துட்டேன், நாங்க ஒத்துக்கல, பட் வந்து அதுக்கு முக்கியமானதுன்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி அது பண்றது வந்து ஒரு ப்ரொசீஜரே இருக்கும். சர்டிஃபிகேஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்கன்னா அடுத்த ஓரிரு நாட்கள்ல கிடைக்குமா? இல்ல தெரியல. அது எப்படி அவங்க பல விதமாக சொல்லலாம். ஒன்று வந்து என்ன சொல்லலாம்னாக்கா, இது வந்து திருப்பி இந்த ஹோல் ப்ரொசீஜரை வந்து நீ திருப்பி செய்யுங்கன்னு சொல்லலாம். திருப்பி இந்த படத்தை பார்த்து நீங்க இது பண்ணுங்கன்னு சொல்லலாம். பல பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எனக்கு அப்படி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பண்ணதுன்னு சொல்றேன் நான். ஏன்னா நடந்திருக்க வரைக்கும் பார்க்கும்போது படத்தை முழுமையா தடை பண்றதுக்கான எந்த விஷயங்களும் இல்லை. இல்ல எனக்கு தெரியல. தடை பண்றதுக்கு இஷ்யூவே இங்க வரலையே. இங்க தடை பண்ற இஷ்யூ வரலையே. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் சிபிஎஃப்சியினுடைய ஃபார்மர் ரீஜனல் சீஃப் ஆஃபீஸர், ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அண்ட் இயக்குனரும் கூட திரு ஞான ராஜசேகரன் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு. அவர்கிட்ட தற்போது போயிட்டு இருக்கிற இந்த ஜனநாயகன் பட விவகாரம், ஜனநாயகன் வெர்சஸ் சிபிஎஃப்சி, இந்த விவகாரம் தொடர்பாக பல்வேறு விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். சிஎம் அவர்களோட அடிப்படையில் அப்படின்னு அவருடைய கருத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது அவர் ஒரு பொலிட்டிக்கல் ஒரு மெசேஜாகவும் கூட இதை சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். மத்திய அரசினுடைய ஒரு இன்னொரு ஆயுதமாக அது வந்து எனக்கு அதான் சொல்றேன். அது வந்து எனக்கு ஐ ஹேவ் நோ ஒப்பீனியன் ஆன் தட். அது அவங்க அரசியல்வாதிகள் அவங்க சொல்றாங்க. அதுல உண்மையும் இருக்கலாம். அது எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் நான் சொல்றது எப்படி வந்து இந்த சென்சார் போர்டு இயங்குது, அதில் வந்து அதனுடைய ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸை வந்து சரியாக நம்ம இது பண்ணோம்னாக்கா அதில் வந்து இல்லை என்ன பிரச்சனை ஆகுதுனாக்கா, இந்த மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, மெம்பர்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறவங்க வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அதில் கண்டிப்பாக அவங்க பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது. இப்போ நான் இருந்தபோது பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட் வந்து ஒரு 30% பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட் கிடையாது. 30% ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் மாதிரி, எஜுகேஷனிஸ்ட்டுங்க, இது மாதிரி இங்கே சமூகத்தில் வந்து ரொம்ப முக்கியமான பிரமுகர்கள்லாம் இருந்தாங்க, எழுத்தாளர்கள் மாதிரிலாம் கூட வச்சுருந்தாங்க அதில். ஸோ அப்படி வச்சிருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, இண்டிபெண்ட்டாக வந்து ஒப்பீனியன் சொல்லுவாங்க. அதில் அரசியல் இருக்கிறது இல்லை. இவன் மெம்பர்ஸ் கூட பார்த்தீங்கன்னாக்கா அதில் எல்லா அரசியல்வாதிகளும் மோசம் நம்ம சொல்ல முடியாது. அரசியல் சார்பாக இருந்து மெம்பரானவங்க கூட என்னுடைய அனுபவத்தில் வந்து என்னன்னாக்கா அதில் 2 கேட்டகரி இருக்குது. அதில் சீனியர்ஸ்னு இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு விசாலமாக பார்க்குறவங்க இருப்பாங்க, பேலன்ஸ்டாக பார்ப்பாங்க. எல்லாத்தையும் அவங்களுடைய கட்சி பிரகாரம் பார்க்கறது கிடையாது. அதில் என்னன்னாக்கா ரொம்ப இதில் வந்து இருக்கிறவங்க எல்லாம் சில இப்போ அந்த போக்கு இப்போ அதிகமாகி போச்சு. அதாவது வந்து என்னன்னாக்கா ஒவ்வொரு கட்சியிலையுமே வந்து நல்ல கொஞ்சம் மெச்சூர்டான பேலன்ஸ்டாக பார்க்குறவங்க இருக்காங்க. அதே மாதிரி ஒன்றுமே தெரியாமல், அதாவது வந்து இது சினிமா பார்க்கறது கிடையாது. ரொம்ப பேருக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்குது. இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அங்கே வந்து அந்த அரசியல்வாதிகளுக்கு வந்து இவங்க ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, போஸ்ட் ஓட்டியிருப்பாங்க, ஷேமிங் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு இதில் அவங்களுக்கு எதனா செய்யணுமேன்றதுக்காக அவங்களை தூக்கி என்ன பண்ணுவாங்க, இங்கே போட்டு விட்டுறாங்க, சென்சார் போர்டில் போட்டு விட்டுறாங்க. அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க சினிமா பார்க்க தான் வராங்க. நீங்கள் அவங்களை கூப்பிட்டு அது எங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். மெம்பர்ஸுக்கு வந்து இப்படி மெம்பர் வந்து அவர் அப்ளை பண்ணுறாரா, மைண்ட் அப்ளை பண்ணி அதில் வந்து ஏதாவது ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணுறதோ இல்லை வந்து அங்கீகரிக்கிறதோ ஒன்றும் இல்லாமல் ஜஸ்ட் சினிமா பார்க்குற மாதிரி வந்து பார்த்துட்டு போனாங்கன்னு வச்சுங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் நாங்கள் கூட மாட்டோம். அது அந்த இதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மக்கிட்ட அந்த அதிகாரிகிட்ட என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரே ஒரு பவர் கொடுத்துருக்கிறது என்னன்னாக்கா, நீங்கள் தான் செலக்ட் பண்ணணும் இந்த மெம்பர்ஸை. ஸோ ஒரு படத்தினுடைய இப்போ சிலது வெறும் என்டர்டைன்மெண்ட் ஃபில்மாக இருக்கும்,
அதுக்கு வந்து பெருசாக வந்து கட்ஸ் கொடுக்கறது கூட சுலபமாக இருக்கும். இப்படி டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயமே ரொம்ப இருக்காது. ஏதோ ஒரு டபுள் மீனிங் டைலாகு இல்லை ஒரு விஷுவல் டான்ஸ் இது போல விஷயங்கள் அது ஓகே, அது யார் இருந்தாலும் வந்து பார்க்கலாம். பட் ஆனால் ஒரு படத்தை பார்க்கும்போது அது அவனுடைய ஸ்கிரிப்ட் நம்மக்கிட்ட வந்துடும். முதல்லையே அப்ளிகேஷன் கூட கொடுக்குறாங்க. அந்த ஸ்கிரிப்ட் அதிகாரி படிக்கும் பொழுது இது வந்து ஒரு பல விதமான சர்ச்சைகளுக்கு உள்ளாகிற விஷயங்கள் இருக்கும், இது சென்சிட்டிவான விஷயங்கள் இருக்கலாம். ஸோ அதை உணர்ந்து அப்போ பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரியான உறுப்பினர்களை செலக்ட் பண்ண வேண்டியது இவருடைய பொறுப்பு. ஸோ அதனால் இவர்கிட்டயும் அந்த இது இருக்குது. ஸோ அப்படி வரும்போது அவங்க கண்டிப்பாக அவங்க பார்த்தாங்கனாக்கா என்னை பற்றி அது ஒரு 25 to 30% நான் இருக்கும்போது கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. நான் இருக்கும்பொழுது ஒரு 30 to 40% வந்து நல்ல மெம்பர்ஸ் இருந்தாங்க. இது மாதிரியான சீரியஸ் ஃபிலிம்ஸு இதெல்லாம் சீரியஸ்னாக்கா ஒரு கான்ட்ரவர்சி ஆகக்கூடிய படங்கள், ஓவர் எதிர்பார்ப்பு படங்கள், இது மாதிரி படங்களுக்கு வந்து கொஞ்சம் பொறுப்புள்ள ஆட்களை நம்ம எடுக்கணுன்றதுக்காக நம்ம அதில் நமக்கு இருக்கிறது அந்த 80 பேர் தான். ஃபைனலிங் சார். ஸோ ஆஸ் பர் த ரூல்ஸ் இனிமேல் இந்த படத்துக்கு என்ன நடக்கலாம்? இப்போ என்னென்ன இப்போ வந்து இது வந்து ஈசி கமிட்டியினுடைய இது முடிஞ்சு. ஆனால் ஈசி வந்து ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. சென்சாரில் வந்து அடிப்படையாக வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் மாதிரி அல்லது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் மாதிரி. இதில் ஒரு கிரிமினல் கேஸ்னாக்கா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் தான், அதான் பேசிக் கோர்ட். அது அதுக்கு மேலே போகிறதெல்லாம் அதில் இருக்கிற சட்ட நுணுக்கங்களை வச்சு தான் டிஸ்கஷன் மேலே போகும். அது மாதிரி இந்த பேசிக்கை வந்து இந்த இது பார்த்துருச்சு, ஈசி கமிட்டி பார்த்துருச்சு. அவங்க வந்து ஒரு ஒப்பீனியன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே தான் இப்போ சேர்மன் கொடுத்துருக்காங்க. சேர்மனுக்கு பவர் இருக்குது. இப்போ இதில் வந்து இதே இப்போ இது இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, இவங்க வந்து இல்லை ஒப்பீனியன் வந்து இப்போ டிவைடடாக இருக்குது, நாங்கள் ஒன்று தீர்மானிக்கலை, நாங்கள் வந்து சேர்மனை கன்சல்ட் பண்ணணும்னு கூட கன்சல்ட் பண்ணலாம். அப்படியும் உண்டு. இப்போ அப்படி நான் பண்ணியிருக்கேன். இப்போ 20 படம் வந்தபோது அப்படி ஒரு இஷ்யூ வந்தது. அப்போ அந்த இதுக்காக நான் என்ன பண்ணேன், நான் சேர்மனுக்கு இதை ரெக்கமெண்ட் பண்ணி விட்டேன். சேர்மனுக்கு இது வந்து 20 படத்தில் இங்கே பொலிட்டிக்கல் கான்ட்ரவர்சிஸ் வர்றதுக்கும் லா அண்ட் ஆர்டர் உருவாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எனவே வந்து இதை வந்து இப்போ நாங்கள் வந்து கட்ஸ் எல்லாம் தீர்மானிச்சிருக்கோம். ஆனாலும் வந்து இது வந்து பப்ளிக்கில் வந்து போகும்பொழுது எப்படிப்பட்ட இது வரும்னு நமக்கு தெரியாது. அதனால் ஹோம் மினிஸ்ட்ரிக்கு இது ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அவங்க பார்த்துட்டு இது அப்ரூவ் பண்ணாங்கனாக்கா லா அண்ட் ஆர்டர் ஆங்கிளில் அவங்க பார்க்கணும். அப்படி சொல்கிறதுக்கான அதிகாரம் கமிட்டி அதிகாரிக்கு உண்டு. ஸோ கமிட்டி அதிகாரி அதெல்லாம் தீர்மானிக்கலாம். இப்போ இவர் சொல்கிற ஒரு ஒப்பீனியன் இருக்குது இல்லையா, அந்த ஒப்பீனியன் கூட ரொம்ப ஸ்ட்ராங்கான அவர் ஃபீல் பண்ணார்னாக்கா அவர் ரெஃபர் பண்ணலாம். இதுக்கு எல்லாத்துக்கும் ப்ரொவிஷன் இருக்குது. ஆனால் இது மாதிரியான ப்ரொவிஷன் இல்லை. ஒரு மெம்பர் உள்ளே இருந்துட்டு அங்கே ஒத்துக்கிட்டு வெளியே போயிட்டு இல்லை நான் அங்கே பேசாமல் வந்துட்டேன், நாங்கள் ஒத்துக்கலை, பட் வந்து அதுக்கு முக்கியமானதுன்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி அது பண்ணுறது வந்து ஒரு ப்ரொசீஜரே ராங். என்னை பற்றி ப்ரொசீஜர் ராங். அது ஸோ இதில் எப்படினாலும் டிலே ஆனாலும் சர்டிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க, ஆனால் டிலே ஆக வாய்ப்பு இருக்குது. அப்படி தான் ஜனநாயகம் இல்லை. இப்போ வந்து இப்போ நம்ம அது வந்து இப்போ கோர்ட்டுக்கு போயிட்டதுனால கோர்ட் வந்து எப்படி அதை பார்க்கன்றதை பற்றி நமக்கு ஒப்பீனியன் கிடையாது. ஓகே, கோர்ட் வந்து இது சட்டப்பிரகாரம் நடந்திருக்கிறதா, ரூல்ஸ் பிரகாரம் நடந்திருக்கிறதா அப்படின்றது வந்து என்னுடைய ஒப்பீனியனை விட கோர்ட் ஒப்பீனியன் தான் ஃபைனல். ஏன்னா கோர்ட் அதுக்காக தான் இருக்குது. கோர்ட் வந்து ஒரு விஷயம் வந்து அது சட்டப்பூர்வமாக நடந்திருக்குதா இல்லையான்றதுக்கு வந்து நம்ம வந்து நம்மளுடைய இந்த அரசியல் அமைப்பில் வந்து அவங்க தான் கொடுத்துருக்கோம் அது தீர்மானிக்கிறதுக்கு. என்ன அதனால் வந்து இப்போது அது இங்கேயோ இங்கே நம்ம ஹைகோர்ட்டோ இல்லை சுப்ரீம் கோர்ட்டோ அவங்களுடைய என்ன அவங்க சொல்லுவாங்கன்றதை பற்றி நம்ம கெஸ் பண்ணவே முடியாது. அது இப்போ அதனால தான் சப்ஜுடிஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ சர்டிஃபிகேஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்கன்னா அடுத்த ஓரிரு நாட்களில் கிடைக்குமா? இல்லை தெரியல. அது எப்படி அவங்க அவங்க பல விதமாக சொல்லலாம். ஒன்று வந்து என்ன சொல்லலாம்னாக்கா இது வந்து திருப்பி இந்த ஹோல் ப்ரொசீஜரை வந்து நீ திருப்பி செய்யுங்கன்னு சொல்லலாம். திருப்பி வந்து திருப்பி இந்த படத்தை பார்த்து நீங்கள் இது பண்ணுங்கன்னு சொல்லலாம். பல பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எனக்கு அப்படி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பண்ணதுன்னு சொல்கிறேன் நான். அல்லது என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து எப்படியா இருந்தாலும் ரிவைசிங் கமிட்டின்னு ஒரு கமிட்டி வைக்கணும்னு சொல்லி சேர்மன் சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு ரிவைசிங் கமிட்டி ஃபார்ம் பண்ணி இதை பாருங்கள், பார்த்துட்டு ஒன்ஸ் ஃபார் ஆல் தீர்மானிங்க. அது வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே நீங்கள் தீர்மானிங்க. ஒரு 1 மந்த்துக்குள்ளே தீர்மானித்து சர்டிஃபிகேட் கொடுக்குறதோ இல்லை அதுக்கான கட்ஸோடு கொடுக்குறதோ அதை தீர்மானித்து கொடுங்கன்னு சொல்லலாம். ஓகே, அப்படி இருக்கு. அப்புறம் கோர்ட்டே கூட பார்க்கலாம் படத்தை. கோர்ட்டே கூட படத்தை பார்த்துட்டு அவங்க ஒரு தீர்மானத்துக்கு அப்படியே வந்திருக்கு. ஸோ இது எல்லா பாசிபிலிட்டிஸும் வந்து கோர்ட்டுக்கு உண்டு. ஓகே, ஆனால் நடந்திருக்க வரைக்கும் பார்க்கும்போது படத்தை முழுமையாக தடை பண்ணுறதுக்கான எந்த விஷயங்களும் இல்லை. இல்லை எனக்கு தெரியல. இப்போ தடை பண்ணுறதுக்கு இஷ்யூவே இங்கே வரலையே. இங்கே தடை பண்ணுற இஷ்யூ வரலையே. இங்கே கேள்வியே வந்து என்னன்னாக்கா இப்போ அவங்க சொல்கிறது அதுதானே. அவங்க சொல்கிறது வந்து என்னன்னாக்கா மத உணர்வோட புண்படுத்துகிற மாதிரி இருக்குது, அப்புறம் வந்து ஆர்மி வந்து இது அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு போது என்ன பண்ணுவாங்க, வழக்கமாக என்ன பண்ணுவாங்க, ஆர்மி கிட்ட வந்து ஒரு கிளியரன்ஸ் வாங்கிட்டு சொல்லலாம். இல்லை ஆர்மியினுடைய ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் வந்து இந்த ரிவைசிங் கமிட்டியில் வந்து பார்க்கட்டும்னு சொல்லலாம். மத உணர்வுகளை புண்படுத்துறது இந்த ஆங்கிளில் வந்து திருப்பி ரிவைசிங் கமிட்டி பார்க்கட்டும்னு சொல்லலாம். ஸோ அந்த கொஸ்டினை வந்து ஆன்சர் பண்ணலாம்.
இங்கே வந்து இந்த படத்துக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கணுமா வேண்டாமான்றது இஷ்யூ இல்லையே. இப்போ சர்டிஃபிகேட் அப்படி அது இல்லை இஷ்யூ. அந்த இஷ்யூ வரலைங்க. இந்த படத்துக்கு வந்து கொடுக்கணுமா வேண்டாமான்றது இஷ்யூ. இந்த படத்தில் வந்து இப்படி மத உணர்வுகள் புண்படுத்துகிற மாதிரி ஏதோ இருக்குது, அப்புறம் வந்து ஆர்மியினுடைய அடையாளங்களை தப்பாக பயன்படுத்தியிருக்காங்கன்னு தெரியுதுனாக்கா அது வந்து அதனுடைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பார்த்துட்டு அதை வந்து இது பண்ணலாம். இந்த கமிட்டியே இதை பார்க்கலாம். மற்றது இந்த மத உணர்வுகளை வந்து இப்போ 4 பேர் கொண்ட கமிட்டிக்கு வந்து கூட இன்னும் ஒரு 9 பேர் கொண்ட கமிட்டி பார்த்து அது திரும்பினாவது ஃபைனல் கூட ஆகலாம். ஓகேங்க சார். ஸோ அதனால் அதுதான் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்க சார். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஆமாம். தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்ஸ்.